அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்திலே யாரும் அப்படி அறிந்தவர்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முழுமையாக அல்லாஹு தஆலாவினுடைய பண்புகளையும் பெயர்களையும் அறிந்தவர்கள் அல்ல. எனவே அவர்களுக்கே அந்த நிலை என்றால் எங்களால் அல்லாஹு தஆலாவை உருவகப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய செயற்பாடுகளுக்கு எங்களால் உதாரணம் கற்பிக்க முடியாது. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்திலே இங்கே ஒன்று சேர்ந்திருப்பதைப் போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்வா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதுமாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மாவிலே இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவன் பற்றிய நம்பிக்கைதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்குமான அச்சாணியாக இருக்கிறது. இறைவன் பற்றிய நம்பிக்கைதான் இஸ்லாத்தினுடைய ஏனைய நம்பிக்கைகளை எங்களுக்கு கொண்டு வருகிறது. இறைவன் பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அடுத்த விடயங்கள் பற்றிய நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லு என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்துமின பில்லாஹ், ஈமான் என்பது அல்லாஹுவை கொண்டு நீ நம்புவது என்று முதலிலே அல்லாஹுவினுடைய நம்பிக்கையை வைத்து ஈமானை ஆரம்பித்ததை, அல்லாஹுவினுடைய நம்பிக்கைதான் ஈமான் இஸ்லாத்திற்குரிய அடிப்படை என்பதை கற்றுத்தந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு சமூகம் அளிக்கிறோம். ஏன்? குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம். ஏன் ஓதுகிறோம்? தொழுகைக்கு நாங்கள் நேரத்தோடு சமூகம் அளிக்கிறோம். எங்களுடைய குடும்ப விடயங்களிலே அவதானமாக இருக்கிறோம். சமூக விடயங்களிலே நாங்கள் அவதானமாக இருக்கிறோம். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹுவை பற்றிய உணர்வு நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை எம்மிடம் இருக்கிறது. கபரிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மறுமையிலே அல்லாஹு தாலா நம்மை நிறுத்த இருக்கிறான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சுவர்க்கம் நரகம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை நம்மிடம் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுடைய நடத்தைகள் அனைத்துமே சீராகிவிடும்.
எங்களுடைய உள்ளம் சீராகிவிடும். எங்களுடைய உள்ளத்திலிருந்து பிறக்கின்ற கட்டளைகளின் அடியான நடத்தை சீராகிவிடும். அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை யாரிடம் இல்லாமல் ஆகிறதோ, அல்லது அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கையிலே யாரிடம் பலவீனம் பிறக்கிறதோ, அவருடைய நடத்தையிலே நிச்சயமாக தவறுகள் இருக்கும், அவருடைய நடத்தையிலே கோளாறுகள் இருக்கும், அவருடைய மனதிலே நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்தான் நிறைய சமூக விரோத செயற்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார். அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை உள்ளவர் அவர் தீமை செய்தாலும் திருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும். 99 கொலை செய்தவன் ஏன் தௌபா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான்? 99 கொலை செய்தவன் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா என்று ஏன் அறிஞர்களிடம் தெரிய வேண்டும்? அல்லாஹுவை பற்றிய உணர்வு அவனுக்கு இருக்கிறது. நான் பாவம் செய்து விட்டேன் என்ற கை சேதம் அவனுக்கு ஏன் வருகிறது என்றால், அல்லாஹ் என்னை பிடிப்பான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்கிற நம்பிக்கை அவனிடம் இருந்ததால் தான் அந்த உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒருவரை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சமூக சீர்திருத்தம் வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை என்கிற பகுதி சீர் செய்யப்பட வேண்டும். அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை தெளிவானதாக இருக்கிற போது நிச்சயமாக சமூக சீர்திருத்தம், தனிமனித சீர்திருத்தம், குடும்ப சீர்திருத்தம் என்பது சாத்தியமாகிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தான் உழைத்தார்கள். அங்கு தொழுகை நபி அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் கடைசி கால பகுதியில் தான் கடமையாக்கப்படுகிறது. ஜக்காத் கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஹஜ்ஜு கடமையாக்கப்படவில்லை. அப்படி என்றால் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக கஷ்டப்பட்டார்கள்? ஏன் துன்பங்களை அனுபவித்தார்கள்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்தவர்கள் எதிர்த்தார்கள்? ஏன் சமூக பகிஷ்கரிப்பு செய்தார்கள்? குடும்பங்களிலிருந்து ஏன் அவரை ஒதுக்கி வைத்தார்கள்? அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கைக்காக அவர் உழைத்ததுதான் ஒரே காரணமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்கிறது. அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை தான் எங்களுடைய பார்வையை, எங்களுடைய கேள்வியை, எங்களுடைய பேச்சை, எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதில் சரியான தெளிவும் உறுதியான செயற்பாடும் நமக்கு அவசியமாகிறது. வெறுமனே ஒருவர் அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று வாயினால் மொழிவதால் மாத்திரம் அந்த நம்பிக்கை வந்துவிடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை கொண்டும் மறுமையை கொண்டும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, அவர்களிடம் ஈமான் வரவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹு தஆலாவின் மீது ஆணையாக அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் எதுவரை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனையில் உம்மை நடுவராக ஏற்றுக்கொண்டு நீ சொல்கிற தீர்ப்பிலே தங்களுடைய மனதில் எந்த நெருடலையும் பெறாத வரை, அவங்களோட மனதில் எந்த குழப்பமும் வராது. உன்னுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் வயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு முற்றுமுழுக்க அடிபணிந்து விடுவார்கள். இதுதான் ஈமானினுடைய அடையாளம், இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளங்கள் ஈமானினால் தூய்மைப்பட்டு விட்டது என்றால், இறை நம்பிக்கையினால் உங்களுடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டது என்று சொன்னால், நிச்சயமாக நன்மை செய்வதிலே போதும் என்ற மனது எண்ணம் உங்களுக்கு வராது. அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்வதிலே போதும் என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களிடம் அதிகமானதாக இருக்கும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக தொழுதாலும், அதிகமாக நோன்பிருந்தாலும், அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அல்லாஹுவுக்காக நீங்கள் விரும்பாதவரை, அல்லாஹுவுக்காக நீங்கள் அடுத்தவரை வெறுக்காத
மாற்றிக்கொள்ளாதவரை, அல்லாஹுவுக்காக உங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ளாதவரை, நேசத்தை அல்லாஹு தஆலாவை கொண்டு நீங்கள் அளவிடாதவரை, கோபத்தை அல்லாஹு தஆலாவை கொண்டு நீங்கள் அளவிடாதவரை ஈமான் உங்களிடம் வராது, இறை நம்பிக்கை உங்களிடம் முழுமை பெறாது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விடயங்களுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. வேறு சில அறிவிப்புகளிலே 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. அதிலே மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், இறுதியானது வீதியிலே கிடக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் அகற்றிவிடுவது வெட்கம் ஈமானினுடைய பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை என்பது, லா இலாஹ இல்லல்லாஹ்விலே எங்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை என்பது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலே தாக்கம் செலுத்துகிறது என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று உண்மையாக சந்தேகம் இல்லாமல் சாட்சி சொல்கிறானோ அல்லாஹு தஆலா அதை கொண்டு அவனை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சந்தேகம் இல்லாமல் உறுதியான அடிப்படையில் அறிந்தவராக மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சுவர்க்கம் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கைக்கு இந்த அளவு சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே பல விடயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஈமான் உள்ளவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றிக் கொண்டே இருப்பான். கடுகளவு ஈமான் உள்ளவர்களை கூட அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொல்கிறார்கள். என்றால் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை ஒருவனிடம் கடுகளவு இருந்தாலும் அவன் பாவம் செய்தாலும் நரகத்திலே தண்டனை பெற்றுவிட்டு இறுதியில் சுவர்க்கம் நுழைவான் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் சொல்லப்படுகிறது, மக்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொன்னானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் என்று மக்கள் சொல்கிறார்களே என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அதனுடைய கடமைகளை உணர்ந்து அதனுடைய அவசியங்களை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி லா இலாஹ இல்லல்லாவை மொழிகிறானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் என்று சொல்கிறார்கள். வேறு ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் மேலெண்ணம் கொள்வதனால் உங்களிடம் அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை வராது. நான் அல்லாஹுவை பற்றி நம்புகிறேன், அல்லாஹு தஆலாவை பற்றி நம்பியிருக்கிறேன் என்று நீங்கள் வெளிப்படையாக பேசித் திரிவதனால் உங்களிடம் அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை வராது. அப்படி என்றால் அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை எப்போது வரும்? உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக அது பதிய வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். என்னிடம் ஈமான் இருக்கிறது என்பதை உங்களுடைய செயற்பாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை உங்களிடம் வந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம், அடையாளம் என்று இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையிலே 4 விடயங்கள் முக்கியமானவை. அதிலே முதலாவது அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதார அதை உறுதிப்படுத்த வேண்டும். நாம் இருக்கிறோம் என்பதுதான் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான முதன்மையான அடையாளம். இந்த உலகம் இருக்கிறது என்பது அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான முதலாவது அடையாளமாக, ஆதாரமாக இருக்கிறது.
ஏன் இந்த உலகத்திலே எங்களுடைய நம்பிக்கை, எல்லோருடைய நம்பிக்கை, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நம்பிக்கை, எதுவும் இந்த உலகத்திலே தானாக உருவாகாது என்கிற நம்பிக்கை. இல்லாததில் இருந்து எதுவும் உருவாக முடியாது, இல்லாமையிலிருந்து எதுவும் உருப்பெறுவது முடியாது என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதி, ஒரு சட்டமாக இருக்கிறது. தூண்டல் துலங்கல் என்று சொல்வார்கள். தூண்டல் இருந்தால்தான் துலங்கல் வரும். மாடு உசும்பாமல் மணி ஒலிக்காது என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற விதியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே உங்களிலே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்க கூடாதா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நம்மை பார்த்து கேட்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது, இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது என்பது, இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், எங்களை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், இவற்றை இயக்குவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அவர்கள் எதுவும் இல்லாமல் தானாக உருப்பெற்றார்களா அல்லது அவர்களாக தங்களை படைத்து கொண்டார்களா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறார். இரண்டும் சாத்தியமற்றது. எதுவும் இல்லாமல் தானாக உருவாவது என்பதும் சாத்தியமற்றது, நாங்கள் எங்களை படைத்துக் கொள்வதும் சாத்தியமற்றது. எனவே நிச்சயமாக படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். நம்முடைய பகுத்தறிவும் அதை உணர்த்துகின்றது. அல்லாஹு தஆலா இந்த உணர்வை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் போட்டு வைத்திருக்கிறான். படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்கிற உணர்வு, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற உணர்வு எங்களுடைய இயல்பூக்கத்திலேயே இருக்கக்கூடிய உணர்வு. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்கிற இயல்பான மனோநிலையில் தான் பிறக்கிறது. ஆனால் அதனுடைய பெற்றோர்கள் அவனை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றிவிடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னால் சுமக்க முடியாத சுமைகள் வருகிற போது கடவுளே என்றுதான் அழைக்கிறான். ஏன்? அந்த நம்பிக்கை அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அவனுக்கு மிகவும் கஷ்டங்கள் வருகிற நேரம் அல்லாஹுவை நோக்கித்தான் அவனுடைய மனது செல்கிறது, வானத்தை நோக்கித்தான், மேல் நோக்கித்தான் அவனுடைய பார்வை செல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மக்காவாசிகளுடைய பயணங்களை பற்றி சொல்கிற நேரம், அவர்கள் கடலிலே பிரயாணம் செய்கிற போது, அலைகள் அதிகமாக அதிகரிக்கிற போது, தங்களால் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது என்று அவர்கள் நினைக்கிற போது, அல்லாஹு தஆலாவை மாத்திரம் அவர்கள் அழைத்தார்கள். எங்களை பாதுகாக்க கூடியவன், எங்களை படைத்தவன் மாத்திரம்தான், இந்த கடலை படைத்தவன் மாத்திரம்தான், இந்த கடலிலே அலைகளை உருவாக்குபவன் மாத்திரம்தான் என்கிற உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தினுடைய இயக்கம், இந்த உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருப்பது, ஒரே முறையில் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பது, ஒவ்வொன்றுக்கும் உரிய விதிகளின் அடிப்படையிலே அனைத்தும் செயற்பட்டு கொண்டிருப்பது, இவற்றை எல்லாம் இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 51வது வசனத்திலே நமக்கு இதை சொல்லி காட்டுகிறான். சூரத்து அம்பியா 22வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு இதை உறுதிப்படுத்துகிறான். வானம் பூமி, அது போன்று இரவு பகல், சந்திரன் சூரியன், இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக, அத்தாட்சியாக நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா, இந்த வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் இருப்பாராக இருந்திருந்தால் இவைகள் சீர்குலைந்து போயிருக்கும். இவை அனைத்தும் சீராக இயங்குகிறது என்பதே அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளம், அவன் தனித்தவன் என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இவற்றை அறிந்த ஒருவர் அல்லாஹு தஆலாவை அவனுடைய செயற்பாடுகளினூடாக ஒருமைப்படுத்த வேண்டும். இது அல்லாஹு தஆலா பற்றிய நம்பிக்கையிலே இரண்டாவது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய இந்த செயற்பாடுகள் உருவாக்கங்கள் அனைத்துக்கும் பின்னால் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவர், அவன் மாத்திரம்தான் இவற்றை செய்கிறான், அவன் மாத்திரம்தான் இவற்றை இயக்குகிறான், அவன் மாத்திரம்தான் எங்களை படைத்துள்ளான், அவன் மாத்திரம்தான் எங்களை பாதுகாக்கிறான் என்கிற நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹி யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த்,
வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிக்கின்ற அல்லாஹ் தவிர்ந்த வேறு யாராவது இருக்கிறார்களா, வேறு படைப்பாளர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா மாத்திரம் செய்கிறான் என்று நம்புவது அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையிலே இரண்டாவது அடிப்படையாக இருக்கிறது. இது பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இந்த உலகத்தை படைத்தவன் இருக்கிறான், இந்த உலகத்தை காப்பவன் இருக்கிறான், இந்த உலகத்திலே உள்ளவற்றை அழிப்பவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை நாஸ்திகர்களை தவிர அவர்களிடமும் கஷ்டங்கள் ஏற்படுகிற போது அந்த உணர்வு வேலை செய்கிறது. அவர்கள் தவிர மற்ற எல்லோரிடமும் தெளிவாக வெவ்வேறு பெயர்களிலே இந்த நம்பிக்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையிலே மூன்றாவது அடிப்படை அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள், அவனுடைய பண்புகளை முறையாக ஒருவர் நம்புவது, அதற்குரிய விதிகளை பேணி ஒருவர் நம்புவது அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையிலே மூன்றாவது அடிப்படையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை நாங்கள் யாரும் கண்டது கிடையாது. எங்களுடைய கற்பனைகளின் ஊடாக அல்லாஹு தஆலாவை நாங்கள் முழுமையாக வர்ணிக்க முடியாது. வேறு யாரும் அப்படி செய்ய முடியாது. எனவே அல்லாஹு தஆலாவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் தான். எனவே அல் குர்ஆனிலும் அஸ்-சுன்னாவிலும் அல்லாஹு தஆலாவுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களையும் பண்புகளையும் அவனுக்கே உரிய முறையில் அது இருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதில் எதையும் நாங்கள் நிராகரிக்க கூடாது, கருத்து மாற்றம் செய்யக்கூடாது, உதாரணங்கள் கற்பிக்க கூடாது. இது அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையிலே பிரதானமான விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவற்றையும் அல்லாஹு தஆலா அறிகிறான். நீங்கள் மறைத்தவற்றை அல்லாஹு தஆலா அறிகிறான். நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹு தஆலா அறிகிறான். உள்ளங்களில் இருப்பவற்றை அறிந்தவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. யார் அதை பாதுகாத்தானோ, அதை சொல்லுகிற விதத்திலே யார் நடந்தானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் என்று சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள், அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள் இவ்வளவுதான் என்று மட்டிடப்படவில்லை. அல்லாஹு தஆலா எவற்றை அவனுடைய பண்புகளாக வைத்திருக்கிறானோ, அவனுடைய பெயர்களாக வைத்திருக்கிறானோ அது அனைத்தும் அவனுக்கு உரியதுதான். ஆனால் நமக்கு தெரிந்தவற்றை நாம் அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் என்று சொல்கிறோம். நபி அவர்கள் சொன்னவற்றை, குர்ஆனிலே வந்தவற்றை அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையிலே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக், இறைவா உனக்கு நீ பெயராக வைத்துக் கொண்ட ஒவ்வொரு பெயரை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன், அல்லது உன்னுடைய வேதத்திலே இறக்கி வைத்த பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன், உன்னுடைய படைப்பினங்களில் நீ யாருக்காவது கற்பித்த தெரியப்படுத்திய பெயர்களை கொண்டு உன்னிடம் நான் கேட்கிறேன், அல்லது மறைவான விடயமாக உன்னுடைய அறிவிலே உனக்கு இருக்கின்ற பெயராக எவற்றையெல்லாம் நீ மறைத்து வைத்துக் கொண்டாயோ அவைகளை கொண்டும் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் எமக்கு தெரியாத, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் தெரிந்த பெயர்களும் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் மிக அழகானவை, அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள் மிக உயர்வானவை என்று ஒரு மனிதன் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹு தஆலாவை போன்று எதுவும் கிடையாது, அல்லாஹு தஆலாவுக்கு நிகராக அவனுக்கு உதாரணமாக எதுவும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாமும் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலாவும் பார்க்கிறான். நாமும் உதவி செய்கிறோம், அல்லாஹு தஆலாவும் உதவி செய்கிறான். நாமும் கேட்கிறோம், அல்லாஹு தஆலாவும் கேட்கிறான். நாமும் இறங்குகிறோம், அல்லாஹு தஆலாவும் இறங்குகிறான். இவற்றுக்கிடையிலே உடன்பாடு இருப்பதை போன்று நமக்கு தோன்றலாம். ஆனால் எந்த உடன்பாடும் கிடையாது. பெயர் மாத்திரம்தான் வெளிப்படையாக, இந்த சொற்கள் மாத்திரம்தான் தொடர்படுகிறதே தவிர அர்த்தங்கள் அனைத்துமே வித்தியாசமானவை. எங்களுடைய செயற்பாடுகளுக்கு தடைகள் இருக்கிறது,
எல்லைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய செயற்பாடுகளுக்கு, அல்லாஹு தஆலாவுடைய பார்வைக்கு எந்த தடையும் கிடையாது. அவனுக்கு எந்த எல்லைகளும் கிடையாது. உயர்வான பார்வை அவனுக்கே இருக்கிறது. நம்முடைய பார்வை மட்டுப்படுத்தப்பட்டது, நம்முடைய கேள்வி மட்டுப்படுத்தப்பட்டது, எல்லைகளுக்கு உட்பட்டது. இவைகள் அனைத்தையும் தாண்டிய பார்வையும் கேள்வியும் அல்லாஹு தஆலாவுக்கே உரியது. இதனால் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அர்ஷிலே நிலை பெற்று விட்டான் என்பது அறியப்பட்ட ஒரு விடயம். அது அல்லாஹு தஆலா சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. எப்படி இருக்கிறான் என்பது அறியப்படாத ஒன்று, எங்களுக்கு தெரியாது. எப்படி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் அது தொடர்பிலே நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அது தொடர்பிலே நாங்கள் கேள்வி கேட்பது பித்அத், பாவமான காரியம், இஸ்லாத்தில் இல்லாத புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று. எனவே இஸ்லாத்தில் இருப்பது என்ன, அல்லாஹுவை பற்றி என்ன வந்ததோ அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியது என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்திலே யாரும் அப்படி அறிந்தவர்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முழுமையாக அல்லாஹு தஆலாவினுடைய பண்புகளையும் பெயர்களையும் அறிந்தவர்கள் அல்ல. எனவே அவர்களுக்கே அந்த நிலை என்றால் எங்களால் அல்லாஹு தஆலாவை உருவகப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய செயற்பாடுகளுக்கு எங்களால் உதாரணம் கற்பிக்க முடியாது. யார் இப்படி உதாரணம் கற்பிக்கிறார்களோ, உருவகப்படுத்துகிறார்களோ, அவர்கள் அல்லாஹு தஆலாவின் மீது இட்டுக்கட்டுவதாக, அல்லாஹு தஆலாவின் மீது அவர்களுக்கு தெரியாத விடயங்களை அவர்கள் சொல்வதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே முறையான அடிப்படையிலே அல்லாஹு தஆலாவை பற்றி அறிந்து அதை முழுமையாக நம்பி தெளிவோடு செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பற்றி நம்புவதினுடைய 4வது அடிப்படை, இந்த நம்பிக்கையினுடைய பிரதானமான பகுதி, அல்லாஹு தஆலாவுக்காக எங்களுடைய அமல்கள் அனைத்தையும் நாங்கள் செய்வது, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலாவுக்காக மாத்திரம் நாங்கள் செய்வது இந்த நம்பிக்கையினுடைய 4வது பிரதான முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, வணக்கம் என்றால் அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் விரும்புவானோ அவை அனைத்தும் வணக்கம்தான். அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பார்வையில் பெரியதாக, அடுத்தவர்களுடைய பார்வையில் சிறியதாக இருக்கலாம், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப ஒப்பீட்டளவிலே பெரியது சிறியது என்ற வேறுபாடு வரலாம். எது எப்படியாக இருந்தாலும், எந்த வகை சார்ந்ததாக இருந்தாலும் அது அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்காக மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்காக செய்கிறேன் என்ற உணர்வோடு அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ அப்படியே முடிக்கப்பட வேண்டும். இடைநடுவில் கூட அடுத்தவர்களுக்கு பங்கு கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுக்காக என்று ஆரம்பிக்கப்படுகிற அந்த வணக்கம் அல்லாஹு தஆலாவுக்காக என்ற உணர்வோடு தொடர வேண்டும். அல்லாஹுக்காக என்ற உணர்வோடு முடிக்கப்பட வேண்டும். ஆரம்பமாகவே அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்யப்படுகிற போது அது பெரிய இணை வைப்பாக மாறுகிறது. இடைநடுவிலே அல்லாஹ் அல்லாதவருக்கு பங்கு கொடுக்கிற போது அது சிறிய இணை வைப்பாக மாறுகிறது. இரண்டுமே இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட பெரும்பாவங்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததாக சொல்கிறார். மனிதர்களையும் ஜின்களையும் என்னையே வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ,
அல்லாஹு தாலாவை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்கிறான். எப்போதெல்லாம் மனித சமூகம் இந்த கோட்டிலிருந்து, இந்த ஏவலிலிருந்து நெறிப்பிறழ்ந்ததோ, இந்த ஏவலிலிருந்து தூரமானதோ, இந்த ஏவலிலே பிளவுகளை உருவாக்கி கொண்டதோ, அப்போதெல்லாம் அல்லாஹு தாலா தூதர்களை அனுப்புகிறான், நபிமார்களை அனுப்புகிறான். அவர்களை மீண்டும் அல்லாஹுவை வணங்குவதற்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள், துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமூகத்திலும் தூதரை அனுப்பி இருக்கிறோம். எதற்காக என்றால், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அவன் அல்லாது வணங்கப்படுகிறவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள், அதற்கு உங்களுடைய வணக்கங்களை செலுத்தாதீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன். உமக்கு முன்னர் எந்த தூதரை நாம் அனுப்பினாலும், நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு முன்னர் எந்த தூதரை நாம் அனுப்பினாலும் அவருக்கு என்ன வகை அறிவித்தோம் என்றால், அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறு, பிரச்சாரம் செய்யுமாறு அவருக்கு அறிவித்துத்தான் அவரை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவாசிகளிடம் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருந்தது. ஏன்? அல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்குமாறு நபி அவர்களுக்கு சொல்கிறான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ். அல்லாஹ் யார் இந்த பூமியையும் வானங்களையும் படைத்தது என்று அவர்களிடம் நீ கேட்டால் அல்லாஹு தஆலா தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை வெளியாக்குபவன் யார்? உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளியாக்குபவன் யார் என்று கேட்டால் அல்லாஹு தஆலா தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கடலிலே நாம் மேல் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதைப் போல, கடலிலே அவர்கள் பிரயாணம் செய்கிற போது அலைகள் கட்டுக்கடங்காது அதிகரிக்கிற போது அல்லாஹுவை மாத்திரம்தான் அவர்கள் அழைத்தார்கள். அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. ஆனால் வணக்க வழிபாடுகளிலே கோட்டை விட்டார்கள். வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்தார்கள். நேர்ச்சைகளை மரணித்தவர்களுக்காக செய்தார்கள். பிரார்த்தனைகளை மரணித்தவர்களிடம் சென்று கோரினார்கள். பாதுகாப்பு தேடினார்கள். மரணித்தவர்களுக்காக அறுத்து பலியிட்டார்கள். இதுதான் அவர்களிடம் இருந்த பிரச்சனை. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் ஏன் இவர்களை வணங்குகிறோம், இவர்களுக்கு இந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்றால், அவர்கள் கடவுள் என்பதற்காக நாம் செய்யவில்லை. அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்யவில்லை. இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதற்காக செய்கிறோம். இவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு சென்று எங்களுக்காக சிபாரிசு செய்து எங்களுடைய நோய்களை நீக்குவார்கள், எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வார்கள் என்பதற்காகத்தான் இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை சபித்தான். அவர்களை காவிர்கள் என்றான், அவர்களை நிராகரிப்பாளர்கள் என்றான், அவர்களை இணை வைப்பாளர்கள் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இஸ்லாத்திற்கு வருமாறு அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த மார்க்கத்தில் இருந்து தூரமாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். இவற்றை நாங்கள் வணங்குவது, இந்த சிலைகளுக்கு மரணித்தவர்களுக்கு அறுத்து பலியிடுவது, அல்லாஹு தஆலாவிடம் இவர்கள் எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறோம் என்றார்கள். அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்புவதாக அவர்கள் நினைத்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எதிர்த்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வேதங்களை இந்த நம்பிக்கையை தெளிவுபடுத்துவதற்காக, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக, மனிதனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் வணக்கங்களாக மாற வேண்டும், அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வோடு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்களை இறக்கியதாக சூரத்துன் நஹல் 2வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்.
இந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பவர்கள், இந்த நம்பிக்கையை செயற்படிவம் கொடுப்பவர்கள் தான் பாதுகாப்பு பெற்றவர்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதை சூரத்துல் அன்ஆம் 82வது வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு இணை வைப்பை கலக்கவில்லையோ அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய பிரச்சாரங்களை நமக்கு சொல்கிறான். அவர்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சாரமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் பால் அழைப்பதாகத்தான் இருந்தது. அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுகிறவற்றை விட்டுவிடுங்கள் என்கிற செய்தியை சொல்வதாகத்தான் இருந்தது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுடைய முதலாவது கடமை, அவனுடைய முக்கியமான கடமை, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய வேண்டிய பிரதானமான பகுதி, அவனுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டிய பகுதி இந்த பகுதிதான். எந்த அடிப்படையிலும் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அல்லாதவருக்கு சென்றுவிடக் கூடாது. இது என்னுடைய வாழ்நாளின் இலட்சியமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு இருக்க வேண்டிய இலட்சியம் என்ன? என்னுடைய வணக்க வழிபாடுகளில் எதுவும் அல்லாஹ் அல்லாதவருக்கு சென்றுவிடக் கூடாது. அல்லாஹுவுக்காக என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முஆதே, அல்லாஹு தஆலாவுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது, அல்லாஹ் அல்லாதவருக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தாமல் இருப்பது, இதுதான் மனிதனுடைய கடமை. மீண்டும் நபி அவர்கள் கேட்டார்கள், மனிதர்கள் விடயத்திலே அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்ட கடமை என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவுக்காக மாத்திரம் செய்கிறானோ அவனை தண்டிக்க கூடாது என்பது அல்லாஹு தஆலா அவனுக்கு விதியாக்கி கொண்ட கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யெமன் பிரதேசத்திற்கு நபி அவர்கள் அனுப்புகிற நேரம் அவருக்கு பின்னால் சென்று அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீ திரும்பி வருகிற நேரம் நான் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். என்னுடைய கடைசி உபதேசமாக இது இருக்கலாம், எனவே இதை கவனமாக கேட்டுக்கொள் என்று அவருக்கு உணர்த்துகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா முஆத், இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், முஆதே, வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்திடம் நீ செல்கிறாய், அவர்களுக்கு நீ பிரச்சாரம் செய்கிற நேரம், இஸ்லாத்தின் பால் அவர்களை நீ அழைக்கிற நேரம், முதலாவதாக நீ செய்ய வேண்டியது அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையின் பால் அவர்களை அழைக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதின் பால் அவர்களை நீ அழைக்க வேண்டும். இது இரண்டையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அதற்கு பிறகு நீ அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான மனிதர்கள் இந்த உலகத்திலே தவறு விடுகின்ற இறைவன் பற்றிய நம்பிக்கையின் பிரதானமான பகுதி இதுதான். அல்லாஹு தஆலா அதனால் தான் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹு தஆலாவை இணை வைத்த நிலையில் தான் நம்பி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய நம்பிக்கை இல்லை என்று அவன் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. நம்பிக்கை இருக்கிறது,
ஆனால் இணை வைத்தவர்களாகத்தான் நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே அதிகமானவர்கள் இந்த விடயத்தில் தான் அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையின் இந்த 4வது பகுதியில் தான் தவறிழைக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதனால் அவர்களுக்கு இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த இணை வைப்பாளர்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொல்கிறான். நரகமே அவர்களுக்கு நிரந்தரமான தங்குமிடமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இணை வைப்பு என்ற குற்றத்தை அல்லாஹு தஆலா ஒரு போதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுவர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விடுவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். ஏன் அழிக்கப்பட்டது? இந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு அவர்கள் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஏன் அவர்களுக்கு அந்த தண்டனை வந்தது? அல்லாஹ் அல்லாதவரை அல்லாஹுவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹுவினுடைய பண்புகளும் அல்லாஹு தஆலாவினுடைய செயற்பாடுகளும் அல்லாஹ் அல்லாதவருக்கு இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தார்கள். அதனால் அந்த கூட்டம் அழிக்கப்பட்டது என்கிற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை முறையாக நாங்கள் அறிந்து கொள்வோம், அல்லாஹு தஆலாவை முறையாக நம்புவோம். அந்த நம்பிக்கை என்ற தெளிவோடு எங்களுடைய வணக்க வழிபாடுகளை எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உயர்ந்த சமூகமாக நாங்கள் இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த சமூகம் இந்த 4லும் அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய இந்த 4 விடயத்திலும் தெளிவோடு இருந்ததோ அந்த சமூகம் உலகத்திலே உயர்ந்த சமூகமாக இருந்தது. அவர்களுடைய அடுத்த பரம்பரையும் உயர்ந்த சமூகமாக இருந்தது. அவர்களுடைய அடுத்த பரம்பரையும் உயர்ந்த சமூகமாக இருந்தது. இந்த நம்பிக்கையின் மீது அவர்களுக்கு இருந்த உறுதிக்கு ஏற்ப நீண்ட காலம் இந்த உலகத்திலே உயர்ந்த சமூகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களையும் எங்களுடைய பரம்பரையையும் எங்களுடைய சமூகத்தையும் சீர்படுத்த வேண்டிய ஒரே பகுதி அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கை என்கிற பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதி சீர்பெறுமாக இருந்தால் நிச்சயம் அனைத்து பகுதிகளும் சீர்பெறும், எங்களுடைய உள்ளம் சீர்பெறும். அதனடியாக தோன்றுகின்ற செயற்பாடுகள் சீரடையும். நாம் நிம்மதியானவர்களாக சந்தோஷமானவர்களாக ஒற்றுமை மிக்கவர்களாக வாழலாம். வல்லோன் அல்லாஹு தஆலா அத்தகைய வாழ்க்கையை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. أقم الصلاة.